26ல யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ புதுசா யாராச்சும் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். புதுசாலாம் யாருக்கு? புதுசானா நம்ம நிறைய பேர் வராங்க. தளபதி வராரு. தளபதி வராரு. தளபதியை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தப்பா நினைச்சு. இதனால தளபதி விஜய்க்கு வந்து ஓட் பேங்கிங் கம்மியாகும்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, ஆகலாம். மேபி ஆகலாம் ப்ரோ. மேபி ஆகலாம். கண்டிப்பா ஆகலாம். ஏன்னா இது ஒரு கெட்ட பேர் மாதிரி தானே. ஏன்னா இனிமேதான் வரும். இப்பதான் இன்னைக்கு ஈவினிங் தான் வந்திருக்கு. இன்னும் நாளைக்கு நியூஸ் இருக்குது. எலெக்ஷன் டயத்துல தான் இருக்குது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் மேல கரூர் அந்த சம்பவம் அந்த அது கூட அது சொல்ல முடியாதுப்பா. அதெல்லாம் ஒரு இல்ல. அது யதார்த்தமா நடந்தது. அதெல்லாம் அதாவது அவர் வேலைக்குனே பண்ணல. வரலாம் ப்ரோ. ஒருத்தவங்க புதுசா வராங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆதரிச்சுனா அவங்க அடுத்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு தெரியும்ல. இப்ப ஆல்ரெடி இவங்க எல்லாம் வந்தவங்க தான். டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை விஜயோடைய மனைவி பார்த்தனாக்கா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எந்த நடிகையா இருக்குன்னு நீங்க கேசிங்க இருக்கு? அது சொல்லலாமா? இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நம்ம வந்து இல்ல எந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். இல்ல 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 எந்த நாங்க பேக் எலெக்ஷன் எலெக்ஷன் முடிச்சு நம்ம சொல்லிடலாம். எலெக்ஷன் முடிச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஆனா எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. யாருக்கும் தெரியாமலாம் இல்ல. இல்ல ஒரு 3 நடிகை பேர் சொல்றாங்க. யாரு ப்ரோ? யார் நீ சொல்லுங்க. அந்த இல்ல 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 படம் பேரை சொல்லவா? படம் பேரு சொல்லுங்க. திஷா நயன்தாரா சொல்லுங்க. இல்ல 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 ப்ரோ. அது ப்ரோ அந்த எலெக்ஷன் முடியட்டும், நம்ம வந்து அது அதுவா வெளியே வரும். அதுவா வெளியே வரும். ஒருவேளை விஜயன் அந்த தப்பு பண்ணிருப்பான்னு நம்புறீங்களா? தெரியல ப்ரோ. அவரை பத்தி அப்படி நினைக்க முடியல. பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இப்ப இந்த நியூஸ் வெளியே வந்ததுனாக்கா விஜய் கிட்ட இருந்து உண்மையான அவர்கிட்ட தான் பாதுகாப்பு வேணும் பெண்களுக்குன்ற மாதிரி நியூஸ் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். சோ இனிமே தான் கேட்கவே ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா வருவா. வரும். சோ அதை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ. ஆனா இப்ப வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியல அவரை பத்தி. அவர் இப்படி பண்ணுவாருலாம். அது உண்மையா தெரியல. அவங்க பொண்டாட்டி அது வேற ஏதாச்சும் ஒரு சண்டையா கூட இருக்கலாம். அதுக்குன்னு அவர் வந்து அப்படி நினைக்க முடியல. சரி அவர் இப்படிலாம் அவ்வளவு பெரிய நடிகர் இப்படிலாம் வச்சிருப்பாரா செஞ்சிருப்பாரா அப்படின்னு. சரி பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. புரியல. டாபிக் பார்த்தோன்னா பிரேக்கிங் நியூஸே பார்த்தோன்னா விஜயோட டாபிக் தான் பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்கு. அவங்களோட மனைவி பார்த்தனாக்கா 2021 பார்த்தனாக்கா இது தப்பு பார்த்தனா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். கேட்டீங்களா? பார்த்தேன் 2021 என்ன பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லுங்க. இல்லதான் அவங்க சொல்லியிருந்தது. அதான் 2021 நான் ஏப்ரல்லே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னதுக்கு அவங்க சரி இதோட இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அதை ஆரம்பிச்சதுனால தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா எல்லாரோட யோசனை அதான். எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட இதை பண்ணிருக்கலாம். அவங்க அவரையும் கொஞ்சம் நினைச்சு பாத்துருக்கோம். சரி நம்ம ஹஸ்பண்டுன்னு இப்ப பண்ணதுனால மக்கள் மத்தியில கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 5 வருஷமா பார்த்தனா வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 3 மாசம் வெயிட் பண்ணா கண்டிப்பா அதேதான். எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஒரு பேரு டேமேஜ் பண்ணுன்றதுக்கு யாருன்னா செயல்முறை பண்றாங்களா? கண்டிப்பா அது வந்து இது இந்த நியூஸ் வந்து நமக்கு அப்ரூவலா வந்து நமக்கு அபிஷியலா வரல. ஜஸ்ட் நம்ம வந்து எல்லா இன்ஸ்டாகிராம் இப்போ நமக்கு சோசியல் மீடியான்றது வந்து இன்ஸ்டாகிராம் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து நம்ம போடுற எல்லா நியூஸும் பாக்குற நியூஸ் எல்லாமே நமக்கு வந்து உண்மையா இல்லையான்னு தெரியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அபிஷியலா அது எதா இருந்தாலும் கேட்டுட்டு வேணா நம்ம அது முடிவு பண்ணலாம். ஏன்னா அது வந்து 26 வந்து நமக்கு வந்து மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம எதா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா பத்திரம் போயிட்டு இருக்கு இல்லையா? அவங்களுடைய மனைவி பாத்தீங்கன்னாக்கா அவர் மேல புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புகார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, இருக்கலாம். மேபி அது வந்து உண்மையா கூட இருக்கலாம், இல்ல அது ஃபேக்கா கூட இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் டைம் ஃபேக் நியூஸ் எல்லாரும் இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம எடுத்தோடனே நம்ம சொல்லிட முடியாதுல்ல. ஆனா அதுக்குன்னே ஃபேக் நியூஸ் இதை சொல்ல முடியாது ப்ரோ. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஃபேமிலி வேற, பாலிடிக்ஸ் வேற. இல்ல இது வந்து நீங்க பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறாங்கன்றது வேற. ஆனா அவங்க மனைவியே பிரேக்கிங் நியூஸ் கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அது கேள்வி. மீடியாட்ட வந்து எதுவும் இன்னும் வரல. மீடியாட்ட அவங்க டைரக்டா போய் பேசுனது வரலன்றீங்களா? ஓகே, அது டைரக்டா பேசுனது வந்தாதான் நம்புவீங்க. கண்டிப்பா. சரி ஓகே ஓகே ஜி. இப்ப திமுக கூட்டணியில தொடர்ந்து பார்த்தனாக்கா யாரு நிறைய கட்சிக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் வந்திருக்காரு அதிமுக இருந்து. சோ அதை பற்றி உங்க கருத்து என்ன?